அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் தன்னாய்வாளர் திரும்ப ஐநாதன் அவர்கள் நம்மோடு பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். திமுக அதிமுக ரெண்டு கூட்டணிலையும் பாத்தீங்கன்னா தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நீடிச்சிட்டு இருக்குது. முதல்ல அதிமுக கூட்டணில இருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். சென்ற முறை அதிமுக கூட்டணியில 20 தொகுதிகளோட பாஜகவோட நிப்பாட்டியிருந்தார் எடப்பாடி அவர்கள். இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க கிட்டத்தட்ட 20%, 19% மேல வாக்கு வாங்கியிருக்கோம். சோ 50 தொகுதிகள் பாஜக கேட்கறது மாதிரி தகவல் வருது. போன முறை மாதிரி 20ல நிப்பாட்டுவார் நினைக்கிறீங்களா? இந்த வாட்டி எப்படி? இல்ல, அதை விட அதிகமா தான் 30 சீட் அரௌண்ட் 30 அப்படின்ற அளவுல கொடுக்க போறதா ஆரம்பத்துல நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இவர் அள்ளி கொடுத்துட மாட்டாரு அப்படின்ட்டு. பாஜகவுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையிலான அந்த தொகுதி போரில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தங்களோட என்டிஏனுடைய பார்ட்டா இருந்தாங்க இல்லையா, போன தேர்தலில் மக்களவை தேர்தலில் எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக நீங்கள் சீட்டை ஒதுக்கிட்டுங்க, நாங்கள் பிரிச்சுக்கிறோம் அப்படின்னாங்க. அதை எடப்பாடி ஏற்றுக்கல. நீங்கள் உங்களை மட்டும் பேசுங்க, நான் தானே கூட்டணி தலைவர், நீங்கள் உங்களை மட்டும் பேசுங்கன்னா அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு மற்றபடி டிடிவிக்கு செப்பரேட்டாக பாட்டாளி மக்களுக்கு செப்பரேட்டாக அப்படி தான் அவர் கொடுக்கறதுக்கு அவர் இது பண்ணியிருக்காரு. அந்த அடிப்படையில் தான் கொஞ்சம் நாள் இழுத்துட்டு போச்சு. இப்போ அதில் செட்டில் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அன்றைக்கும் இன்றைக்கோ நாளைக்கு அது முடிவாயிடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. ஏசி சண்முகம், பாரிவேந்தர் போன்றவர்களாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. எல்லோருமே 2-3 தொகுதியில் கேட்பதாகவும், ஆனா ஒரே ஒரு தொகுதியோட எடப்பாடி நிப்பாட்ட போறதாகவும் தகவல். ஏற்கனவே கூட்டணி பங்கீடுலாம் முடிவா இருக்கும் இல்லையா? பியூஷ் கோயல் பேசுறது அது எப்படி போகணும் நினைக்கிறேன். இல்ல, பியூஷ் கோயல் போறது அப்படின்றது என்னன்னா, எல்லாரையும் பாஜக எல்லாரையும் கூட்டம் வந்துச்சு, பாஜக எல்லாரையும் தக்க வச்சுக்குது அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் அவங்க ஏற்படுத்தணும் அந்த கட்சிகளுடைய. ஏன்னா அவங்க தொடர்ந்து நிக்கணும். ஏன்னா என்டிஏ இங்க தமிழ்நாட்டில் கால் பதிக்கணும், வலிமையா கால் பதிக்கணும். அது போன முறை அவங்க 18% ஓட்டு வாங்கினாலும் கூட அப்படி ஒன்றும் அவங்க பண்ண முடியல, ஜெயிக்க முடியாது. ஏன்னா 23 இடத்துல டெபாசிட் இருந்தாங்க மக்களவை தேர்தலில். அதனால இப்போ அவங்களுக்கு என்னன்னா, 2 சீட்டு கேட்கறவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இல்லை, இங்கே திமுக என்ன நடந்துச்சோ அது அங்கே நடக்கும், ஒரு சீட்டில் இங்கே பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் தாமரை சின்னத்தில் நிற்க வைக்கணும். அது அவங்களுக்கு முக்கியமாக தேவை. தாமரைக்குன்னு இப்போ ஜெயிச்சுட்டு போகிறவங்க 5 பேராக இருந்தாலும் 10 பேராக இருந்தாலும் தாமரை சின்னத்தில் இருந்து நின்னாங்க. தாமரை சின்னத்துக்கு இவ்வளோ ஓட்டு விழுந்துருது, தாமரை சின்னத்துக்கு தமிழ்நாட்டில் ஏற்படாமல் இருக்குது, வரவேற்பு இருக்குது. அதான் அவங்க பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதுதான் நோக்கம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 23 தொகுதியில் டெபாசிட் போச்சு மக்களவை தேர்தல் அப்படின்னு சொன்னாலுமே, 2வது இடத்து அதிமுக மிஞ்சி 2வது இடம் நம்ம 10 தொகுதிக்கு மேலே வந்துடுவோம்னு சொல்றாங்க இல்லையா, கிளைம் பண்றாங்க இல்லையா? ஸோ அதை நம்ம மறுக்க முடியாது. கிளைம் பண்ணலாம், பட் ஓவராலா ஒரு பாஜக அப்படின்ற ஒரு கட்சிக்கும் அஇஅதிமுகன்ற ஒரு கட்சிக்கும் வித்தியாசம் இருக்குது. அதிமுக தனித்து நின்று ஜெயிக்கலாம், பாஜக தனித்து நின்று ஒரு தொகுதியும் ஜெயிக்க முடியாது. ஒருவேளை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏதோ ஒரு தொகுதி ஜெயிக்கலாம், அவ்வளோதான் அவங்களுக்கு. ஸோ அதனால இது வேற அது வேற. 11க்கு 21 வித்தியாசம் பெரிய வித்தியாசம், மலைக்கு மடுக்குள்ள வித்தியாசம். அதனால அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால என்ன அப்படின்னம்னா, திமுகவை அதிமுக சார்ந்து தான் பாஜக நிற்குது ஒழிய பாஜகவை சார்ந்து அதிமுக நிற்கல. கூட்டணி அப்படின்னு வரும்போது அவங்க விட்டுத்தர தயாரா இருக்காங்க. அது எப்படி அப்படின்னம்னா, இவர் ஒரு 170, மற்றதெல்லாம் மற்றவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இடம் அவங்க முடிவெடுத்து அப்படி செய்யலாம். அதை தாண்டி ஒன்றும் நடக்காது. அதிமுக நம்பிதான் பாஜக இருக்கு, பாஜக நம்பி அதிமுக நீங்க இல்லைன்னு சொன்னாலும், தொடர்ச்சியா மோடி அவர்கள் 2-3 முறை தமிழ்நாடு வந்த போதும் சரி, எடப்பாடி தலைமையில் ஆட்சி அப்படின்னு சொல்லலாம், என்டிஏ ஆட்சின்னு சொல்றாரு. கூட்டணியில் இருக்கிற டிடிவி தினகரன் அவர்கள் பாத்தீங்கன்னா என்டிஏ ஆட்சின்னு தான் சொல்றாரு. தேர்தலுக்கு பிறகு முடிவு பண்ணுவோம் கூட்டணி ஆட்சியா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்றோன்றாரு. ஸோ இந்த குழப்பங்கள்லாம் நீட்டிக்குது இல்லையா? ஏன்னா ஸ்டாலின் அவர்களும் வெளிப்படையா சொல்றாரு, ஒருவேளை எடப்பாடி அவர்கள் ஜெயித்தால் தமிழ்நாடு விசஸ் டெல்லி தான் இருக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருந்தா மக்கள் எப்படி அதிமுக ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிமுக ஜெயிக்கிறது, என்டிஏ கூட்டணி ஜெயிக்கிறது, என்டிஏ கூட்டணி ஆட்சினா ஃபார் ஃபெச்டு, அதெல்லாம் ட்ரீம். இப்போ அதெல்லாம் யோசிக்க வேணாம். அவங்க இந்த கூட்டணி ஆட்சின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி இடத்த பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான். அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு, புரியுதுங்களா? நாங்கள் தான் நிறைய இடத்துல கணிசமான இடங்களில் போட்டிட்டு தனித்த ஆட்சி அமைப்போன்னு இவர் சொல்லிட்டே இருக்காரு. நேற்று பியூஷ் கோயல் இன்னைக்கு சொல்லிட்டாரு, முதலமைச்சர் எடப்பாடி தான் வேட்பாளர் அப்படின்றத சொல்லிட்டாரு. அதனால அது ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. கூட்டணி ஆட்சியா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் முடிவு இல்லை. கூட்டணி ஆட்சின்றது அவுட்கம் தான் முடிவெடுக்கும். ஓகே, கூட்டணி ஜெயிச்சிருச்சு, எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுக 80-90 நின்னாங்கன்னா மற்றவங்களுடைய ஆதரவு தானே ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சாகணும். அப்போ அது கூட்டணி ஆட்சி தானே அது. அதனால அது தேர்தல் முடிவுகள் தான் அதை தீர்மானிக்கும். அதனால இவங்க தீர்மானிக்கலாம் முடியாது. அதனாலதான் 170 தொகுதிகள் நிற்பேன் உறுதியா இருக்காரு. நிறைய இடங்கள்ல நிக்கிறதுக்கான காரணம் அதுதான். 2வது, அவருக்கு அதை விட முக்கியமான காரணம் பிஜேபி தங்களை விடுங்கிடக்கூடாதுன்றது தான். ஜெயிப்போமா இல்லையான்றது அவருக்கு தான் தெரியும்ல. பிஜேபி தங்களை விடுங்கிடக்கூடாது, நம்ம ஒரு சிவசேனாவா ஆக்கிடக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப உஷாரா இருக்கு. எடப்பாடி அவர்கள் நீங்க சொல்ற மாதிரி 170 தொகுதியில் நின்று மெஜாரிட்டி ஆட்சி அமைத்தாலுமே அது தனிப்பட்ட முறையில் அதிமுக ஆட்சி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? 2016ல இருந்து 21 தேர்தல் எப்படி நடந்ததோ ஆட்சி முறை அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதிமுக பயமுறுத்துறாங்க. இல்ல, அதுக்கான சாத்தியக்கூறே கிடையாது. திமுக கூட்டணியை தாண்டி இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு சுத்தமா கிடையாது. ஜெயிக்கவே வாய்ப்பு இல்லை. அப்புறம் எதுக்கு அது பேசவே கூடாது, முடிஞ்சு போச்சு. ஸ்டாலின் அரசனுடைய சாதனை மக்கள் மத்தியில வலிமையா எடுபட்டு போச்சு, அவ்வளவுதான். அதை தாண்டி இப்போ ஒரு 60% ஓட்டு பேங்க் இருக்குது இல்லையா? ஓட்டு பேங்க்ல 60%
மொத்த வாக்காளர்களில் 40% வந்துட்டு வறுமை கோட்டு கீழே மறைமா இருக்கிறாங்க. அவங்களுடைய ஓட்டை தான் இவர் வந்துட்டு சமூக நலத்திட்டங்கள் மூலமாக டோட்டலாக கைப்பற்றிட்டாரு. அது இல்லாத ஒரு 20% வந்துட்டு லோயர் மிடில் இன்கம் குரூப். அந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, ப்ராக்ரெசிவாக இருக்குதா நம்ம ஸ்டேட்டு, வேலை கிடைக்குதா, அதற்கான வழி ஏற்படுத்துவாங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் வருதா, இதெல்லாம் தான் அவங்க பார்ப்பாங்க. அப்போ அந்த இதுவும் வந்துட்டு நீங்கள் ஸ்டாலினுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அதை தாண்டி மீதி இருக்கிற 40% வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வாக்குகள் விடும், அதிமுகவுக்கு விடும், பாஜகவுக்கு விடும், எல்லாம் விடும். ஆனால் அதனால பெரிய அளவுக்கு ஒன்றும் பண்ண முடியாது திமுக. திமுக கூட்டணி வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க உறுதியா சொல்றீங்க. இன்னொரு பக்கம் வந்து திமுக சீட் ஷேரிங்லேயே வந்து நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்க பார்க்க முடியுது. விசிகே ஒரு பக்கம் இன்னும் முடிவாகல தொகுதிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் முடிவாகல, வேல்முருகன் வந்து வெளியேறிட்டார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. ஸோ இது எப்படி இதெல்லாம் திமுக பின்னடைவு மாற்ற? இல்லை, திமுக ஒரு பின்னடைவு தான், பெரிய பின்னடைவு தான். அட்லீஸ்ட் இந்த தேர்தல் என்னாலும் தேர்தலுக்கு பிறகான ஒரு பின்னடைவு தான் அது. ஏன்னா கொள்கை ரீதியாக இருக்கிறவங்க தான் வந்துட்டு இன்னைக்கு நீங்கள் சீட்டை குறைக்கிறாங்கன்னா உங்களுக்கு கொள்கை ரீதியாக நிற்கிறவங்க, நீங்கள் தூக்கி கொடுத்தவங்கலாம் வந்துட்டு கொள்கை ரீதியாக நிற்காதவங்க. அது காங்கிரஸாக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், நீங்கள் நிறைய சீட்டை கொடுக்குறீங்களே அவங்களாம் வந்துட்டு கட்டாயம் பிஜேபி எதிர்ப்பாளர் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. காங்கிரஸை விட்டுருங்க, அது நேச்சுரலாக பிஜேபி எதிர்ப்பாளராக இருந்தாகணும். தேமுதிக பிஜேபி எதிர்ப்பாளரா கிடையாது. இல்லை, ஜெயிச்சா நாளைக்கு மாற கூட வாய்ப்பு இருக்கு. ஜெயிச்சோட கூட மாறுறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அப்படியா, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படியா, மனிதநேய மக்கள் கட்சி அப்படியா, தமிழக வாழ்வுரிமை கட்சியெல்லாம் அப்படி கிடையாது. ஆனால் அவங்களெல்லாம் மறுக்கிறீங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு இன்னொரு சீட்டு கொடுத்து 2 சீட்டு கொடுக்குறது என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்படியே ஒரு மட்டுப்படுத்தி அவங்கள வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தானே உங்களுடைய செயல்கள் உருவாக்குது. அதே தான் விடுதலை சிறுத்தைகளும். தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி, பலம் வாய்ந்த சக்தி அப்படின்றது தெரியும். ஆனால் என்ன பிரயோஜனம்? இதே இடத்துல தான் வைக்கிறாங்க அப்படின்னு வரும்போது இன்றைக்கி அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் கூடுது, பேசுது. அதில் என்ன இருக்குது அப்புறம் திமுகவுக்கு? அப்போ அந்த மக்களுக்கு வந்துட்டு இந்த கட்சி, இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய ஒட்டுதல் பற்று போயிடும் இல்லையா? அது உங்களுக்கு இழப்பு தானே. அதனால் அப்படிப்பட்ட சிக்கல் தான் இங்கே இருக்குது. காங்கிரஸுக்கு 28 தூக்கி கொடுத்துட்டு விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் இவங்களுக்கெல்லாம் குறைக்கிறதுன்றதெல்லாம் வந்துட்டு எப்படி ஏற்றுக்கொள்வதா இருக்கும்? நீங்கள் சொல்ற மாதிரி வந்து கூட்டணி கட்சிகள் பாஜக எதிர்ப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கள வந்து மட்டுப்படுத்துறாங்கன்னா, இது பாஜகவோட மறைமுகமா திமுக சமரசம் ஆயிட்டாங்க, அதனாலதான் வந்து பாஜக அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வரும். இல்ல விமர்சனம் எப்படி வேணாலும் வரட்டும், உண்மையை காண்றது தான் நம்மளுடைய வேலை. நமக்கு பொறுத்தவரை என்ன அப்படின்னா ஒரு அனலிட்டிக்கலா பேசுவோம். இப்போ காங்கிரஸையும் தேமுதிகவையும் விட்டு அவங்க போட்டு விஜயோட தான் பேசிடுவாங்க. தேவையில்லாத விஜயோடைய பிம்பம் பெருசாகும். அது எதுக்கு பிரச்சனை அப்படின்றத 2 பேரும் இழுத்து போட்டுக்கிறது. 3 சீட்டு கூட கொடுத்ததுக்கெல்லாம் காரணம் அதுதான். அந்தாண்ட போயிட்டாங்கன்னா விஜய் இதாகிட்டு அவன் பெருசாக ஆடுவான். அதெல்லாம் எதுக்கு? இப்போ இழுத்து போட்டுக்கிறோம். அது ஓகே, அது ஸ்ட்ராட்டஜிக். ஆனால் இங்கே கூட இருக்கிறவங்கள தக்க வைக்கணும்ல. அப்போது அதற்கான இடத்த நீங்கள் தானே விட்டு கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு மைனாரிட்டியாகவே ஆகுறீங்க. உங்களுக்கு வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் உங்களை ஆதரிப்பான், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரிக்கும், மனிதநேய மக்கள் கட்சி ஆதரிக்கும், முஸ்லீம் லீக் ஆதரிக்கும், தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதரிக்கும். இவங்களெல்லாம் தூக்கி போட்டு அப்படி ஒரு மேலே இடுபறி வந்துச்சுன்னா அப்படியே அணிமாறக்கூடிய காங்கிரஸ் அணிமாறதுன்னா என்ன, அதிமுக தாங்கிறதுக்கும் போயிடுவான். ஆனால் அதே மாதிரி தேமுதிகவும் அணிமாறுவாங்கல்ல, பிஜேபி சார்பு கூட போயிடுவாங்கல்ல அவங்க. அப்போ இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ திமுகவினுடைய பார்வை அப்படின்றது இந்த இடத்துல வந்துட்டு நியாயமானதாவோ சரியானதாவோ இல்லை, கொள்கை ரீதியானதாவோ இல்லை. நியாயமானதா இல்லைன்னா அதை எப்படி எடுத்துக்கிறது? இவங்க வந்து என்னதான் இருந்தாலும் பாஜக எதிர்ப்புனால வந்து நம்ம கூட தான் இருப்பாங்க, நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அசாத்திய தைரியத்துல தான். ஆமா, அந்த ஒரு தைரியன்றது ஒண்ணு. 2வது விஷயம் வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்ல, அதனால தான் குறைக்கிறோம் அப்படின்றது. அப்ப ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உனக்கு தானே இருக்குது. நீ ஒரு தடவை 188 இடத்துல நின்று 134 நீங்க ஜெயிச்சிங்க. இந்த முறை குறைச்சல் அதிகம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீங்க எல்லா கட்சிக்கும் சொல்றீங்க. அது உங்களுக்கு தானே பொருந்தும். ஏத்துக்க மாட்டாங்க. இப்படிதான் இருக்குது பிக் பிரதர் ஆட்டிடியூட். எப்படி வேல்முருகன் வெளியேறிட்டாரு, அதே போல வந்து விசிகாவும் மார்க்சிஸ்டும் வந்து கூட்டணியில் தொடருவாங்கன்னு நினைக்கிறீங்க? தொடருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ஏற்கனவே திருமாவளவன் சொல்லிட்டாரு, நான் ஒன்றும் பேரம் பேச போறது இல்லைன்ட்டு. அவங்களும் வந்துட்டு ஒத்துக்கிறது தயாராகிட்டாங்கன்ற மாதிரி இப்போ செய்தி வந்துச்சு. 5 சீட்டு தயாராகிட்டாங்க ஒத்துக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் நிற்பாங்க, ஏன்னா வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்குல்ல. இவ்வளோ இழுபறியில் வந்து கூட்டணி தலைவர்கள் பேச்சுவார்த்தையும் தாண்டி தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஜெல்லாகும் நினைக்கிறீங்களா தேர்தல் பிரச்சாரத்துக்கு? இவ்வளோ தேர்தலில் ஜெல்லாயிடும். பொதுவாக விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க யோசிப்பாங்க எவ்வளவுதான் செஞ்சாலும் கடைசியில் நம்மளை வைக்கிற இடத்துல வைக்கணுன்ற மாதிரி இவ்வளவுதான் நீ கொடுக்குறாங்க அப்படின்றது ஒன்று வந்துச்சுன்னா அந்த மக்களுக்கு மனம் விட்டு போயிடும்ல. அது அப்ப என்ன இருக்குது? திமுக விசிக கூட்டணி இருந்த போதெல்லாம் பாத்தீங்கன்னா படிப்படியா குறைஞ்சிட்டே தான் வருது. 10ல இருந்து 8 ஆனது, 8ல இருந்து 6 ஆயிடுச்சு. இந்த இதுல வந்து 5 தான் நீங்க கொடுப்போம்னு சொல்றாங்க இல்லையா. திமுக ஆதரவாளர் எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி 214 தொகுதி தான் இருக்கு, நாங்க என்ன தேர்தல் கூட்டியா கொடுக்க முடியும், தொகுதி கூட்டினா தான் நாங்க கூட்டி கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. நான் குறைக்கிறத பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஜெயிக்கிறது அப்படின்றது குறிக்கோளா இருந்துச்சு அப்படின்னோம்னா உங்களுக்கும் வெற்றி அவங்களுக்கும் வெற்றி. அப்போ அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் தான் கொஞ்சம் குறைக்கணும். நீங்கள் அவங்களுடைய தொகுப்பை விடுதலை சிறுத்தைகள்லாம் தமிழ்நாடு முழுவதும் பரவாயில்ல ஓட்டு பேங்க் இருக்குது, அதெல்லாம் திமுக தானே வரப்போகுது. ஆனால் ஒரு 6 சீட் தான் கொடுப்பேன்னா என்ன அர்த்தம், 7 சீட் தான் கொடுப்பேன்னா என்ன அர்த்தம்?
அப்போ அந்த வாக்குகளுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கல. இடதுசாரிகள் எவ்வளோ போராடினாங்க, அதுக்கு மரியாதை கொடுக்கல. தமிழக வாழ்வுரிமை கட்சி எவ்வளோ போராட்டங்கள் நடத்துச்சு, அதுக்கு மரியாதை கொடுக்கல. அப்போ நாளைக்கு மக்கள் மத்தியில் நம்மளுடைய நலனுக்காக போராடியவர்களெல்லாம் இடம் இல்லைன்னும் போது அவங்க எப்படி திமுக ஒட்டி நிற்பாங்க? ஸோ தொண்டர்கள் ஜெல்லாயிடுவாங்க. இதுதான் பிரச்சனை. வேல்முருகன் வெளியேறது வந்து 2 விதமா பார்க்கப்படுது. ஒன்று, வேல்முருகன் வெளிப்படையாக சொல்றாரு, நாங்கள் 10 கோரிக்கைகள் வச்சோம், அந்த கோரிக்கைகள் வந்து திமுக நிறைவேற்றல, 3 சீட்டு கேட்டோம், 1 சீட்டு தான் கொடுக்குறாங்க, பேச்சுவார்த்தை நடத்தி தோல்வியில முடிஞ்சு எடுத்துக்கலாம். ஆனா வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா கடந்த 5 வருடங்கள்ல திமுக என்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணாங்க, முறைகேடுகள்லாம் பண்ணாங்க, அதிகாரிகள் என்ன மாதிரியான முறைகேடுகள்லாம் பண்ணாங்க, அது எல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் ஒவ்வொன்றா வெளியிடுது அப்படின்றது இல்லையா? இது எப்படி சந்தர்ப்பமா சீட்டு கிடைச்சிருந்தா அமைதியா இருந்திருப்பாரு, சீட்டு கிடைக்காதனால இதெல்லாம் பேசுறாரு அப்படிங்கிற விமர்சனம். ஆமா, நிச்சயமா அந்த விமர்சனம் வரும் தான் செய்யும். இவ்வளவு நாள் பிரசாத் வந்துட்டீங்க, நெகோஷியேட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு பொருந்தலை அப்படின்னு வரும்போது வெளியில வந்துட்டு குறை பேசுறது அப்படின்றது சரியானதா இருக்காது. நிச்சயம் சரியானதா இருக்காது. அது அவங்களுக்கே ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். அவர்னால வந்து வட மாவட்டங்களில் பெரிய பிரச்சனை ஏற்படும் நினைக்கிறீங்க? நடக்காது. திமுக அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ திமுக ஒரு குடும்பத்துக்கும் வந்துட்டு அவருடைய சாதனைகள் போய் சேர்ந்துருச்சு இல்லையா? ஸ்டாலினுடைய வந்துட்டு விடியல் பயணமா இருக்கட்டும், 1000 ரூபா உரிமை தொகையா இருக்கட்டும், படிப்பு செலவுக்கு 1000 ரூபா கொடுக்கறதா இருக்கட்டும், காலை உணவு கொடுக்கறதா இருக்கட்டும், அப்புறம் முதியோருக்கு ஓய்வூதியம் கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தானே போய் சேர்த்துச்சு. அப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கம்யூனிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுக்கிட்டு அதை உடைக்க முடியாது. நீங்கள் பேசலாம், கேட்டுக்கிற மாதிரி இருப்பாங்க ஜனங்க, ஆனால் போயிட்டு இதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. பொதுவாக மக்களுக்கு வந்துட்டு பெனிஃபிட் கிடைச்சதுன்னா அதை மறக்க மாட்டாங்கல்ல. யாரா வேணாலும் இருக்கட்டும், மறக்க மாட்டாங்கல்ல. அப்போ உங்களுக்கு எங்கே இருக்குது அந்த இடத்துல இடம்? இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. அதெல்லாம் எதிரொலிக்க நினைக்கிறீங்களா தேர்தலில் மக்கள் ஓட்டு போடும்போது? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது வந்துட்டு மணிப்பூரில் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இல்லை, தமிழ்நாட்டில் சென்ற ஆட்சியை விட அந்த ஆட்சியில் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒப்பீட வந்து தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் NCB, அதுதான் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பெரோ, அதில் நீங்கள் போயிட்டு பாருங்களேன், இது வேறையா இருக்கும். அதாவது சமூக ரீதியான குற்றச்செயல்கள் அப்படின்றது இந்த நாடு முழுவதும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். புரியுதுங்களா? அதெல்லாம் பல மாநிலங்கள்லாம் ரொம்ப அதிகம், இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இங்கே வந்துட்டு அதை நோக்கி நகருது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை நம்ம மறுக்க முடியும். இல்லை, அது ரைட்டு, அப்படி சொல்லலாம், ஒரு ப்ரொஜெக்ஷனில் சொல்லலாம். இது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. நல்லா தான் அதிகரிக்குது. ஊழல் அதிகரிக்கல, அதில் பண்ணதாக இருக்காங்களா? மணல் திருட்டு நீங்கள் பண்ணதை விட இன்றைக்கி நல்லா நடக்குது. இன்றைக்கி பண்ணதை விட நாளைக்கு இன்னும் நல்லா நடக்கும். இன்றைக்கி நடக்கிற ஊழலோட நாளைக்கு நிறைய நடக்கும். இன்றைக்கி இருக்கிற பட்ஜெட்டோட நாளைக்கு அதிகமாக தான் போடுவாங்க. எல்லாம் அதிகரிக்க தான் செய்யும். இதனுடைய மூலம் எங்கே இருக்குது அப்படின்னோம்னா, வசதியான வாழ்க்கை எந்த அளவுக்கு மக்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றது தான். இப்போ அந்த பெரியார் கலைஞர் கனவு இல்லம் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தில் வீடு கட்டி கொடுக்குறாங்க. பாதுகாப்பு தானே அது? ஆமாம். பெரியார் நினைவு சமத்துவபுரம்ன்றாங்க. அது ஒரு பகுதியில் போட்டு அது ஒரு பாதுகாப்பான திட்டம் தானே அது. ஸோ இந்த மாதிரி திட்டங்கள்லாம் செயல்படுத்தும் போது அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். புரியுதுங்களா? அது இல்லாமல் எப்படி நீங்கள் பாதுகாப்பு உறுதி பண்ணுவீங்க? ஒரு கிளஸ்டர், அப்படியே ஒரு வில்லேஜ் கிளஸ்டர்னா அவங்க கொஞ்சம் தலைவர் தான் போயிட்டு வந்துட்டு தோப்புக்குன்னு போயிட்டு வருவாங்க, மாட்டிக்கிறாங்க, நடக்குது. புரியுதுங்களா? அது இங்கே சென்னையிலுமே இருக்குது. அது பலருக்கும் தெரியாது, நமக்கு தெரியும், இருக்குது. ரைட்டுங்களா? அப்போ இதெல்லாம் வந்துட்டு எப்படி மாற்றணும்? வீட்டுக்குள்ளே அந்த வசதியை கொண்டு வரும்போது தான் மாற்ற முடியும். அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அதையும் கொடுக்குற வீடு ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்தீங்க அப்படின்னோம்னா இங்கே வந்து சாப்பிடும், இப்போ எதிர டாய்லெட் இருக்கும், எப்படி இருக்கும்? அது சகிக்க முடியாத ஒரு விடயம் இல்லை அதெல்லாம். அப்போது கழிவறை அப்படின்றதுல எல்லாம் சேர்த்து ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட் 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் கட்டும் போது தான் எல்லாமே மாறும். அப்போ எல்லாமே தனித்தனியாக இருக்கும். பெட்ரூமோட அட்டாச்சாக வந்துட்டு பாத்ரூம் இருக்கும். அப்போ அதெல்லாம் வேறு விஷயம். ஸோ அந்த மாதிரி வாழ்க்கை வசதிகள் பெருக தான் பாதுகாப்பும் அதிகரிக்கும். இப்போ புரியுதுங்களா? இப்போ போயிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள நோடைய ரொம்ப இருந்தோன்னா இங்கே ஒரு கேட்டை போட்டுருவாங்க, அங்கே ஒரு கேட்டு இருக்கும். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு இந்த விஜய் சொல்கிற மாதிரி பொத்தான வையே பட்டனை வையன்னா அடிப்படை வசதிகள் இல்லாமல் இதெல்லாம் எதுவும் பண்ண ஒர்க் அவுட் ஆகுது. இதெல்லாம் ஸ்டாலின் ஆட்சி மறுபடியும் ஏற்பட்டுச்சுன்னா சாத்தியப்பாடு உண்டு. அவங்க நாங்கள் ஏற்கனவே கட்டி கொடுத்துறோம், இன்னொரு 7 லட்சம் வீடு கட்டித்தர போகிறோம்னா கட்டி தருவாங்க. அதனால பாசிபிலிட்டிலாம் உண்டு. சட்டம் ஒழுங்குன்னா என்ன அப்படின்னா, ஒரு தொழிலையோ செய்ய முடியாத அளவிற்கு, ஒரு திருவிழாவை நடத்த முடியாத அளவிற்கு, ஒரு மண்டபத்தில் கல்யாணம் நடத்த முடியாத அளவுக்கு, ஒரு பள்ளிக்கூடம் கல்லூரிலாம் வந்துட்டு நடத்த முடியாத அளவுக்கு போச்சு அப்படின்னா தான் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கான்ஸ்டிடியூஷனல் ஃபெயிலியர் அப்படின்னு. அதான் சட்டம் ஒழுங்கு. இவர் வசதிக்கு பேசிட்டு இருப்பாங்க இந்த அதிமுகலாம். அதை நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை. எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து வந்துருச்சு. இனிமேல் வந்து திமுக அரசு SOP போட்டுலாம் எங்களை தடுக்க முடியாது. எங்கள் தலைவர் விஜய் வந்து இனிமேல் காந்திஜி மாதிரி வந்து மக்களை போய் சந்திக்க போகிறார் அப்படின்னு நாதவர்ஜில் பேசியிருக்காரு இல்லையா? கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து. இது வரைக்கும் வெளியில் வரல. மும்பைக்கெலாம் பஸ் ஃபங்க்ஷனுக்குலாம் போயிருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறது? கோட் ஆஃப் கண்டக்ட் ஒன்று ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது, ஏற்கனவே உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஒன்றும் இல்லை, கொட்டா போட சொல்லிட்டாங்க. SOP மூலம் வேலூர்லேயும் சேலத்துலையும் கொட்டா போட சொல்லிட்டாங்க. அதில் மூலம் ரொம்ப நொந்துட்டாங்க. கூடுதல் செலவு வச்சுட்டீங்கன்னு. SOP வேணாம், SOPயில் எனக்கு அநீதி அடிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த தாவேகாவினர் பேசுகிறாங்களே, அதுலேயும் குறிப்பாக இந்த ஆதவர்ஜனாவும் இந்த அருண்குமார் மாற்றவங்களாம் என்ன SOPயில் உங்களுக்கு கஷ்டம்? கொட்டாயை போட்டு ஷெட்டை போட்டு சேரை போட சொல்லிட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கஷ்டம்.
ஏன்னா இவர் மட்டும் வந்துடுவார் ஏசி பஸ்லேயே வந்துட்டு பஸ்ஸு மேலே ஏறிட்டு பேசுவார். அவங்களாம் வெயில் நின்று தலைவா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கணும். அப்படி விரும்பினானுங்க. என்ன சொல்லிட்டாங்க வேலூரில், இங்கே அடிக்கிற வெயிலில் ஏற்கனவே சேலத்தில் செத்து போயிட்டான் ஆடு, இங்கெல்லாம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், கொட்டா போட்டால் பர்மிஷன், இல்லாட்டி இல்லைன்ட்டாங்க. அதுக்கான கூடுதலாக ஒரு 20 லட்சம் செலவாயிருக்கும்ல, அதுக்கு அழுகுறான் அது அர்ஜுனா. இதுதான் அவர் தான் செலவு பண்றாரு. ஆமாம், அவர் தான் செலவு பண்ணுறாரு. வேற என்ன விஜயா செலவு பண்ண போகிறாரு? புதிய பறவை படத்தில் வருவேன் ஜாதகம் ஜோதிட பார்க்க போனேன் அப்படின்னு பார்ப்பேன். அந்த மாதிரி ஆளு விஜய் அப்படின்றாங்க. நமக்கு ஒன்றும் தெரில, புரியுதுங்களா? சிலர்லாம் வந்துட்டு பணக்காரன், எவ்வளோ பணக்காரனாலும் கஞ்சனாக இருப்பான், அவனெல்லாம் மாற்ற முடியாது. இவர் தான் எம்ஜிஆரான். இப்போ காந்திஜின்றாரு ஆலோசனை, காந்திஜி மாதிரி மக்களை போய் சந்திக்க போறாரு. கரெக்ட். அடுத்து அவர் நேருஜி ஆகணும் அவர். ஏன்னா இவங்கெல்லாம் போயிட்டு ஊராக போயிட்டு டான்ஸ் ஆட்ட வந்தாங்கல்ல, கல்யாணம், அப்புறம் வேற என்னது, வளகாப்பு, இதெல்லாம் போய் டான்ஸ் ஆடுறாங்கல்ல, அந்த சேவையெல்லாம் நிறைய தான் செய்கிறாங்க. ரைட் ரைட். காந்தியாக தான் இருப்பார். தொடர்ச்சியா கருத்து கணிப்புகள் வந்துகிட்டே இருக்கு. இன்றைய கூட நம்ம பேசிட்டு ஒரு கருத்து கணிப்பு பார்த்தோம். திமுக வந்து 180 சீட்டு, அதிமுக 54 சீட்டு, 2 பேருக்கு 6% வித்தியாசம் சொல்றாங்க. அதையும் தாண்டி விஜய் அவர்களுடைய உலகம் வந்து தியாவிகாவோட உலகம் மாய உலகம்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்துருக்கு. உங்களோட ஒப்பீனியன்? ஒரு விஷயத்தை பற்றி கருத்து ஒப்பீனியன்லாம் கிடையாதுங்க. இப்போ நான் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கும் அப்படின்னோம்னா, அந்த சாதாரண மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இவங்களுடைய சாதனை எப்படி உதவுது அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் தான். இது மாற போகிறதில்ல அந்த ஜனங்க. ஏன் அப்படின்னா, மாதம் 1000 ரூபாய் நீ ஒரு 500 ரூபா கொடுத்து ஓட்டை திருட்டிகிட்டு இருந்த, இவர் 1000 ரூபா மாதம் கொடுக்குறாரு. ஒரு புள்ள படிக்க போகுதுன்னா அதுக்கு 1000 ரூபா மாதம். ஒருத்தன் ஓய்வு பெற்றவன் அப்படின்னோம்னா அவனுக்கு மாத ஊதியம் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கிறத எப்படி விட்டு தருவாங்க சொல்லுங்க பார்ப்போம். எடப்பாடி சொல்லிட்டாரு 6 சிலிண்டர் அப்படின்னு. 100 சிலிண்டர் சொன்னால் கூட எடப்பாடிக்கு ஓட்டு விடு. ஏன்னா நம்பகத்தன்மை இல்லை. ஸ்டாலின் மேலே ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குது, நம்பகத்தன்மை இருக்குது. எனவே அவருக்கு வாக்கு விடும். இவ்வளோதான் விஷயமே. அப்போது இப்படியான ஒரு சூழலில் வந்துட்டு 44, 54, 34 இதெல்லாம் வந்துட்டு சும்மா பேச்சு. நீங்கள் சர்வே பண்ணுறீங்களா? உங்களுடைய சாம்பிள் சைஸ் என்ன? சாம்பிள் நீங்கள் எப்படி எடுத்திருக்கீங்க? நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜியை நான் 3 லெவலில் படித்தவன். பிஎஸ்சி, எம்ஏ, டிப்ளமோ இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட் 3 இடத்துல நான் படித்தவன். எனக்கு நல்லா தெரியும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜியை பொறுத்த வரைக்கும் ஹவ் யூ டேக் த டேட்டாஸ், அந்த பேசிக் டேட்டா தரவுகளை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க, தெரிவு செய்கிறீங்க அப்படின்றத பொறுத்தோம். இப்போ நம்ம 4 பேர் இருக்கோம், 4 பேருக்கும் வந்துட்டு அவுட்லுக்கு மாறும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை தரம் வேறுபட்டது. அப்போ நம்ம வேற ஒன்று தான் பார்ப்போம். அப்போது இவங்களுடைய பாப்புலேஷன், ஒரு செக்மெண்ட்டுடைய பாப்புலேஷன், ஏழை எளிய மக்கள் எவ்வளவு, அதுக்கேற்ற தரவுகள் அங்கேருந்து எடுக்கணும். நடுத்தர வர்க்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழ்மட்டம் மேல்மட்டம் 2 இருக்குது. இதில் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது, அதை எப்படி பிரித்து எடுக்கிறீங்க? பணக்காரர்கள், வியாபாரிகள், மீனவர்கள், விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் இப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுலேருந்துட்டு ஒரு 20,000 30,000 அந்த சாம்பிள் கொண்டாந்துட்டு அதில் நீங்கள் உக்காந்துட்டு ஒரு கொஷினரை வச்சுக்கிட்டு நீங்கள் கேட்டு இது பண்ணிங்கன்னா தான் அதுலேருந்து எடுக்கக்கூடிய இன்ஃபரன்ஸ் வச்சு நீங்கள் தேர்தல் முடிவு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். சும்மா நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, இதில் யார் நல்லவர், இதில் யார் நான் செஞ்சார், உங்கள் வீட்டுக்கு சாக்கடை வந்துருக்குது அப்படின்னோம்னா இதெல்லாம் என்னது? இதெல்லாம் நீங்கள் இப்போ இந்த புதிய தலைமுறைன்ற ஒரு டிவி போய்ட்டு சொல்லுது, அவன் வீட்டு மைக்கை கொடுத்துட்ட உடனே அவனை அட்டி பின்னி எடுக்கிறான். ஸோ இவன் ஓட்டு போட்டாருங்கன்னா அப்படின்னா திமுக அவுட்டு சார் தானே? ஏன்னா எல்லாருமே குறை சொல்கிறான், 100% குறை சொல்கிறான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு திமுக. சொல்லுங்க நான் பார்ப்போம் வீட்டை வந்து முடியும். ஏன்னா இவங்களே தான் மாற்றி போட்டு வந்துக்கிட்டே இருப்போம். அதனால் சொல்லு கிடையாது, நீங்கள் தெரிவு செய்யணும், அந்த டேட்டாவை தெரிவு செஞ்சு பண்ணணும். நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நான் ஆச்சரியமாக இருக்கும். 2004 மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி நானும் என் மனைவி மகள் மதுரை போனோம். மதுரை, கொடைக்கானல், அங்கே இங்கே எல்லாம் ஒரு டூர், ஒரு 5 நாளைக்கு. நான் ஒரு 4 பேர்கிட்ட தான் பேசுவேன். நான் திரும்பி வந்து சொன்னேன், தென் மாவட்டங்கள்லேயே அட்டினா வட மாவட்டங்களில் ஒன்றும் நிற்காதுன்னு தெரியும். அதிமுக அட்டர் ஃப்ளாப் ஆக போகுது அப்படின்னா அதிமுகங்களே பலர் நம்பவே இல்லை அப்படியே போய் தினகரன் ஜெயிப்பார், தினகரனே காலி அப்படின்னு வாஷ் அவுட் ஆச்சு. நான் வாஷ் அவுட்டுன்னு சொல்லிட்ட ஒரே ஆள் நான் தான். அப்போ என்ன அப்படின்னா, நான் யாரெல்லாம் தேர்ந்தெடுத்தேன்? ஒரு டிரைவரு, ஒரு படகோட்டி, ஒரு சர்வரு, அப்புறம் இன்னொருத்தர், 4 பேர். அவ்வளோதான். இந்த 4 பேர்கிட்டையும் வந்துட்டு பயங்கரமான நெகட்டிவ் ஒப்பீனியன். அதில் படகோட்டி சொல்கிறாரு, மீண்டும் அதிமுக நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் இந்த படகு எனக்கு சொந்தமானதாக இருக்காது. அப்போ எவ்வளோ பெரிய பயத்தை வயசிட்டாங்க பாருங்கள் ஜெயலலிதா. அப்புறம் அவங்க ஜெயிப்பாங்களா? அதனால தான் பெரிய அளவு வாஷ் அவுட் ஆச்சு. ஸோ சர்வேல நீங்கள் எடுக்க போகும்போது இந்த தரவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏழை எளிய மக்கள்கிட்ட நீங்கள் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஸ்டாலின் நல்லா தான் தந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுருவாங்க நம்மளை. ஆனால் உடனே அந்த இடத்துல ஓட்டு 100 ஓட்டு ஸ்டாலின் கொடுப்போம்.
இல்லை, கட்சியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வரும். அப்போ உட்காந்து தரவுகளை தேர்ந்தெடுத்து அனலைஸ் பண்ணி அது இல்லாத பொது கருத்தையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எடுக்காதனால சர்வேக்கு நீங்கள் முக்கியத்துவமே கொடுக்காதீங்க. போன முறை மக்களவை தேர்தலில் மோடிக்கு என்னென்னலாம் சொன்னாங்க, 380 470 என்னென்னவோ சொன்னாங்க, 430 வரைக்கும் போனாங்க. கடைசியில் ஒரு 240 தொகுதி தான். அதில் 79 தொகுதி வந்துட்டு ஃப்ராடுன்னாங்க. அப்போது இதுதான் நாட்டில் இருக்கக்கூடிய சர்வேலாம் எடுக்கிறதுனா ஒரு ஒப்பீனியன் மேக்கிங், கருத்தை வந்துட்டு உருவாக்குறது. இவர் தான் ஜெயிப்பாங்க அப்படி ஒன்று ஓட்டு போட்டுருவாங்க. அந்த கதையெல்லாம் கிடையாது. நீ என்னென்னா சொல்லிட்டு போ. அவங்க இந்த ஆட்சிக்கிட்டேருந்து பெறக்கூடிய பலன் பாதிப்பு அது விஷயம் ஓட்டு போடுவாங்க. ரொம்ப நன்றி. அவங்க நேரத்தை ஒதுக்கி அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.